Hello everyone. Today's word of the day heckle. The heckle அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த மீட்டிங்கில் பேசுகிறவங்கள எதிர்த்து அவங்களுக்கு எதிராக கீழே அந்த கூட்டத்தில் நின்று அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது இல்லைனா அவங்கள வந்து திட்டி ஏதாவது சத்தமாக கமெண்ட் கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதை தான் வந்து heckle அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். For example, the protesters were heckling at the speaker. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா போராட்டக்காரர்கள் மேடையில் உள்ள பேச்சாளரை பார்த்து அவதூறாக கீழே நின்றுட்டு சத்தமாக திட்டினாங்க இல்லைனா ஏதாவது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், த ரிப்போர்ட்டர் ஸ்லாப் த பாய் ஃபார் ஹெக்லிங் ஹர் டியூரிங் ரிப்போர்ட்டிங். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டர் வந்து அந்த பையனை வந்து அடிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அந்த பையன் வந்து அவங்கள பற்றி அவதூறாக கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தான். அவங்க வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளி நின்றுட்டு அவங்கள பற்றி சத்தமாக அசிங்கமாக ஏதாவது கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். த ரிப்போர்ட்டர் ஸ்லாப் த பாய் ஃபார் ஹெக்லிங் டியூரிங் ரிப்போர்ட்டிங். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது கூட்டங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். கூட்டத்துக்கு நடுவில் இருந்துட்டு ஏதாவது பேசுகிறவங்கள பார்த்து கீழே இருந்து ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது திட்டுவாங்க, இந்த மாதிரி சத்தமாக ஏதாவது சத்தம் கொடுப்பாங்க கீழே நின்றுட்டு. அந்த மாதிரி யாராவது பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து heckle அப்படின்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.